ஹலோ, வாங்க தெரிஞ்சுக்கலாம்ல. இன்றைக்கி நம்ம அடுத்து பார்க்க போகிற த்ரெட் என்ன அப்படின்னு சொன்னால் பைப்பிங் த்ரெட். ஸோ பைப்பிங் த்ரெட்டுக்கு நான் மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுவேன். இதுலேயே டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. உங்களுக்கு கடையில் என்ன சைஸ் வேணுமோ கேட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் டெய்லரிங்க்கு, ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணுற பைப்பிங்க்கும், ஆரிக்கு யூஸ் பண்ணுற பைப்பிங்க்கும் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் திக்னஸ் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கிறது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வாங்கி. ஸோ இந்த பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டாக கிடைக்கும். மோரோவர் இதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த முறுக்கு வருது இல்லையா, 3 லேயர் முறுக்காக வருது இல்லையா, இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி சைஸஸ் வாங்கினீங்கன்னா, இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கினீங்கன்னா அந்த முறுக்கு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அப்போ நம்ம ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணி தைக்கிறதும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் மேலே லோட் பண்ணுறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ வாங்கும்போது இந்த திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதா யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு பைப்பிங் வந்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா இந்த பைப்பிங் த்ரெடையே டபுள் லேயராக போட்டுக்கோங்க. தேங்க்யூ.